ஜியோ ஹாட் ஸ்டார்லேருந்து ஒரு பிஞ்ச் வாட்ச் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. நம்ப முடியல. எனக்கும் இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. சரி, ஜியோ ஹாட் ஸ்டார்லேருந்து இப்படி ஒரு சீரிஸ் வருதுன்னா கண்டிப்பாக ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு பேர் ஒன்று வந்துச்சு சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த பேர் வந்து அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஆமாம், ராஜ்குமார் ஹிரானி. எனக்கு பிடிச்ச டேரக்டர் வந்து ஒரு சீரிஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படின்றப்போ பார்க்காம எப்படி இருக்க முடியும்? அதனால் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தது தான். மொத்தம் 6 எபிசோட் இருக்குது. அந்த 6 எபிசோடும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு தான் எந்திரிச்சு வேறு வேலை பார்க்க ஆரம்பித்தேன். இந்த சீரிஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம திரைக்கழகமில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு திரைக்கழகம். நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். ராஜ்குமார் ஹிரானியோட முதல் ஓடிடி சீரீஸ் இந்த தான். இந்த சீரீஸில் வந்த முக்கியமான 2 கதாபாத்திரம் பீட்ரம் அண்ட் பெட்ரோ. இவங்க 2 பேரும் சூப்பராக ரொம்ப அருமையாக நடிச்சிருந்துருப்பாங்க. இந்த சீரீஸில் வந்து மொத்தம் 6 எபிசோடு. இந்த 6 எபிசோடுமே ஒவ்வொருனோட எண்டிங் வந்து ரொம்ப ஒரு அழகாக ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணி அடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரியான ஒரு இதாக இருந்துச்சு. இந்த சீரீஸோட கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோவாவில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பெட்ரோன்றவர் வந்து ரொம்ப டெக்னாலஜி அவ்வளோ எதுவும் தெரியாத ஒரு தன்னோட அனுபவம் தான் பெருசு அப்படின்ட்டு இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரை வந்து ஒரு தவறு ஒன்று பண்ணிடுறாரு. அந்த தவறுனால அவர் ட்ரான்ஸ்ஃபர் சைபர் செல்வம் சார் பிரான்ச்சுக்கு வந்து மாற்றிடுறாங்க. அப்படி இவருக்கு வந்து டெக்னாலஜி பற்றி எதுவுமே தெரியாமல், இமெயில் வந்துச்சுன்னா அது யார் அனுப்புனதுன்ற பேர் பார்க்க தெரியாமல், இந்த மாதிரி எந்த இதுவுமே தெரியாத ஒருத்தர் இப்படி போயிட்டுருக்கல சைபர் செக்யூரிட்டியில் வந்து ஒரு திறமையான ஒரு பையன்தான் நம்ம பீட்ரம். இவங்க 2 பேரும் ஒரு ஏடிஎம் மிஷின் வந்து ஒரு இடத்துல கொள்ளையடிச்சிடறாங்க. அந்த கொள்ளையடிக்கிறத ஒரு 15 நிமிஷத்தில் வந்து இந்த பீட்ரம் வந்து கண்டுபிடிச்சதுனால இவங்க 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இப்போது இவங்க 2 பேர் அவருக்கு டெக்னாலஜி பற்றி அவ்வளோ எதுவும் தெரியாததுனால இவங்க 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய 2-3 கேஸ் வந்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு மினிஸ்டர் பையனை வந்து கடத்திடுறாங்க. मिनिस्टर ने आपको साइबर में फेंका था ना, इसका बच्चा ढूंढ निकालोगे तो क्या होगा? जहाँ चाहूँ वहाँ पे ट्रांसफर करेगा. அந்த கடத்தின கேஸ் வந்து இவர் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்டா இவர் வந்து திரும்பியும் அந்த கிரைமுக்கு போயிடலாம், பையனை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இணைஞ்சு செயல்படுறாங்க. அந்த பையனை வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் சீரீஸோட மீதி கதை. இந்த சீரீஸில் வந்து ரொம்ப ऑपोजिशन के क्रिटिसिज्म से डेमोक्रेसी चलती है. ஒவ்வொரு எபிசோடும் நான் முன்னாடி சொன்னது மாதிரி ஒவ்வொரு எபிசோடோட எண்டிங்கும் ரொம்ப அழகாக ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன தப்பு, அந்த தப்பு தான் இவ்வளோ பெரிய இதுவும் ஆகிருக்கும். 3 எபிசோடும் ஒரு சேனலில் போயிட்டுருக்கோம். 4வது ஒரு எபிசோட்லேருந்து ஒரு நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே மாற்றி வேறு மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த சீரீஸில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த 2 கேரக்டர்ஸ் தான். ஏன்னா ஒருத்தர் வந்து அனுபவம் தான் பெருசு, அதான் அதை முழுசாக நம்பி ஒரு கேஸை வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தர். பீட்ரம் வந்து டெக்னாலஜியை நம்பக்கூடிய ஒருத்தர். இந்த 2 உலகம் மோதிக்கிட்டு எப்படி கேஸை வந்து சால்வ் பண்ணுது அப்படின்றது இந்த சீரீஸ் வந்து ரொம்ப அழகாக காட்டுச்சு. அதுவும் அந்த போலீஸ்காரரோட டைமிங் காமெடி, இவரோடைய ஒரு இன்னசென்ட் ஆட்டிடியூட் 2 பேரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. இல்லை நைட்டு அந்த மாதிரி பார்த்தோன்னா எனக்கு வந்து அந்த வில்லன் கேரக்டர் மட்டும் சரியாக எழுதலையோன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் வந்து அவரோட கேரக்டர் ஆருக்கு வந்து இந்த ஒரு பாயிண்டில் ஆரம்பித்து ஒரு வெயிட்டான அவருக்கு உண்டான ஒரு வெயிட் அவ்வளோ இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஃபீல் வந்து எனக்கு வந்துச்சு. வில்லன் கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க வந்து எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்றது. ஏன்னா அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஓடிட்டு இருப்பார், இவங்க வந்து விரட்டுற மாதிரி தான் இருக்கும். சீரீஸ் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து ஸ்லோவாக இருந்துச்சு. மற்றபடி இந்த சீரீஸில் வந்து ஒவ்வொரு சீனும் ரொம்ப சைபர் கிரைம், அதாவது ஒரு டெக்னாலஜி ஒரு ஹேக்கிங் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இதை பற்றி எதுவுமே தெரியாதவங்க பார்த்தாங்கன்னா கூட ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரியான ரொம்ப ஒரு எளிமையாக வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து புரிய வச்சுருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து முன்னாடியே நான் சொன்னது மாதிரி ராஜ்குமார் ஹிரானியோட அந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் வந்து அவர் வந்து ஒரு வச்சுருப்பார். அது இது வந்து படம் இந்த சீரீஸ் பார்த்து முடிக்கிறப்போ ஒரு 6வது எபிசோடில் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு படம் பார்த்து முடிச்சது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த சீரீஸ் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்காக ஒவ்வொரு இடமும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்தாலும் ஒரு அங்கே வந்து ஸ்லோவாக இதுதான் இருந்துச்சு. ஆனால்
ஒவ்வொரு இதோட எண்டிங் வந்து ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டாக முடிச்சதுனால இந்த சீரீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வந்து நம்ம பார்த்த ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ இந்த சீரீஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு படத்தோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன்.